சார், நான் இன்ஸ்பெக்டர் செந்தமிழன் பேசுறேன் சார். இது வரைக்கும் 3 பேர் வெவ்வேறு இடத்துல காணாம போயிருக்காங்க சார். எல்லாரோட பேரும் சந்திரசேகரன் சார். எதுக்காக சந்திரசேகரன் பேர் உள்ளவங்க மட்டும் காணாம போயிருக்காங்கன்னு தெரியல சார். அதை பத்தின விசாரணையை தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். என்ன விஷயம் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? சார், நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? சார், மேடம் இன்னைக்கு ஏதாவது இல்ல எதுக்காகவாவது கத்திக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா சார், கம்பெனில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க கையாடல் பண்ண பணம் 70 லட்சம் ரூபாய் வெளிச்சத்துக்கு வர அபாயத்துல இருக்கு சார். எப்படி? தெரியல சார். உங்க மனைவிக்கு லேசா சந்தேகம் வந்துருச்சு. வர சண்டே பழைய கணக்கு வழக்குகளை எடுத்துக்கிட்டு சரி பார்க்கறதுக்காக என்ன வர சொல்லிருக்காங்க. எப்படி நம்ம மேல டவுட் வந்துச்சு? ஒரு பழைய வவுச்சரை எதேச்சியா பார்த்திருக்காங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பொறி தட்டி இருக்கு. பில் கணக்கு வழக்குகளை பத்தி எல்லாம் பேசினாங்க. சார், அவங்க கேட்டது இயல்பா இருந்தாலும் கேட்ட தோரணையை வச்சு பார்த்தா எக்கச்சக்கமா சந்தேகம் இருக்கு சார். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான் சார். இப்ப என்ன பண்ணலாம்? அத பத்தி பேசதான் சார் நான் உங்களை இங்க வர சொன்னேன். ஆடிட்டர் சார், சொல்லுங்க. இதுல என் பேர் கொஞ்சம் கூட வெளியில வரக்கூடாது. சார், எனக்கு அந்த பதபதப்பு இருக்காதா? விஷயம் வெளியே தெரிஞ்சா மாட்டிக்க போறது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் சார். நீங்களாவது மந்திராவோட கணவன்கிற முறையில தப்பிச்சுக்கலாம். ஆனா என்னோட நிலைமை சார், நாம 2 பேருக்குமே இது இடைஞ்சல் தான். சொத்து உங்களோடதா இருந்தாலும் பரவாயில்ல, இது முழுக்க முழுக்க மாமனார் சொத்து. எல்லா சொத்தும் உங்க மனைவி பேர்ல தான் இருக்கு. கம்பெனி நிர்வாகத்துல மட்டும் உங்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்து 50% அதிகாரத்தையும் கொடுத்திருக்காங்க. என்ன பிரயோஜனம்? நேர் வழியில கம்பெனி பணத்தை தொட்டா உங்க மனைவிக்கு தெரிஞ்சிடும்னு பேக்டோர் உத்திகளை கையாண்டு கம்பெனி பணத்துல கை வச்சிட்டீங்க. நானும் அதுக்கு உடந்தையா இருந்து உங்களுக்கு உதவி பண்ணி இப்ப உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு சார். என்ன? பழைய வவுச்சர்லாம் வச்சிருக்கிற ரெக்கார்ட் ரூமை தீப்பிடிக்க வச்சிருவோம் சார். உங்க மனைவிக்கு சந்தேகமே வராதபடி எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். ஒருவேளை அந்த ரெக்கார்ட் ரூமை தீ வச்சு கொளுத்த முடியலன்னா வேற என்ன பண்ணலாம்? அத நீங்க தான் சார் சொல்லணும். கையாடல் பண்ணிருக்கிற பணம் ரொம்ப அதிகம். உங்க மனைவிக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாங்க. நிச்சயமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்படி போலீஸ்க்கு போனா இந்த கையாடலுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான்னு நான் போலீஸ்ல சொல்ல வேண்டியிருக்கும் சார். என்ன ஆடிட்டர் இப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ல முடியும்? உண்மை அதுதானே சார். நான் மாட்டிக்கிற நிலைமை வந்தா உங்களை தானே சார் கையை காமிக்க முடியும். இதுக்கு காரணம் நான் தானே தெரிஞ்சா மந்திரா என்ன புழு மாதிரி பாப்பா. அவளோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு என்னால யூகிக்க கூட முடியல. போர்ட் மீட்டிங்ல என்ன நிக்க வச்சு தலை குனிய வச்சிருவா. கட்டும் புருஷன் கூட பார்க்க மாட்டா. சார், அப்படின்னா ஒரே வழிதான் சார் இருக்கு. என்ன சார், உங்க மனைவியை நேர்ல பார்த்து அவங்க கால்ல விழாத குறையா செஞ்ச தப்பு ஒத்துப்போம். அவ கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். அவ தப்பா மன்னிக்கிற ரகம் கிடையாது. அதுவும் தெரிஞ்சே தப்பு பண்ணா அவ ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். சார், இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு? யோசிக்கிறேன். டைம் இல்ல சார். சண்டேக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும். அப்ப வேற வழியே இல்ல. அவளை கொன்னுடலாம். எல்லா பிளானும் பக்கா. தீர்த்து சாப்டர் க்ளோஸ் ஆனதும் நாம நம்ம விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே? இவனுக்கு கல்யாணம் ஆகி வைஃப் இருக்கா? வேற பொண்ணு கூட எப்படி பேசிட்டு இருக்கான்? கவலைப்படாத. சம்திங் ராங். நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடும். நீ வந்துரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. ராஜி, வா. என்னங்க? நான் கிளம்புறேன், சீக்கிரமா வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா போங்க.
ஆமாங்க. ஓ. ஹலோ சார். சார், இங்க காணாம போன ஒரு பேரும் சந்திரசேகர் தான். யாருக்கும் சந்தேகம் வராதபடி மந்திரவை தீர்த்து கட்டணும். எப்படி அவளை கொலை பண்றது? கரண்ட்டை லீக் பண்ணி கொலை பண்ணலாமா? பட் அதுக்கு எலக்ட்ரிஷியனோட சப்போர்ட் வேணும். லாரி ஏற்றி கொள்ளலாமா? ஆனா அதுக்கு லாரி டிரைவரோட சப்போர்ட் வேணும். எந்த மெத்தட்ல கொலை பண்ணலாம்? என்னங்க என்னங்க சுந்தர், என்ன அப்படி பலமான யோசனை? ஒண்ணு இல்ல. மத்தியானத்துல இருந்து பாக்குறேன், சரியா லஞ்ச் கூட சாப்பிடலையே. பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? வாட்ஸ் த மேட்டர்? நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆடிட்டர் பார்க்கணும். ஏன்? நம்ம ஆடிட்டர் சரியில்லை. ஏன்? என்ன சரியில்லை? நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்குகளை அவர் சரியா டீல் பண்றதில்ல. கம்பெனில யாரோ ஒரு கீ பர்சன் ஆடிட்டர் பின்னாடி இருந்துகிட்டு பணத்துல கை வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.